This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து விழிப்புணர்வு சார்ந்த காணொளியை நம்மளோட சேனலில் பதிவிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கறிக்கடைக்காரரோட கதையை நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஒரு கல்யாண ராணியை சந்தித்ததையும் அதனால் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட விளைவுகளையும் பார்க்கலாம். வேலைக்காரியாக வந்து வீட்டுக்காரி ஆனார். கடைக்காரரிடம் பணம் நகை பறித்த கல்யாண ராணி மேலும் 5 பேரை ஏமாற்றினார். சென்னை சூரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 50 வயதுள்ள ஒருவர் கறிக்கடை வைத்துள்ளார். இவரது வீட்டிற்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விருதாச்சலம் ஆலடி ரோடு பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வீட்டு வேலைக்கு சேர்ந்துள்ளார். 3 மாதம் மட்டும் வேலை செய்துள்ளார். அப்பொழுது கறிக்கடைக்கும் அந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழக்கத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு கறிக்கடைக்காரர் கடனாக 6 லட்சம் பணமும் 8 பவுன் நகையும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களும் வெள்ளி கொலுசு மற்றும் 2 சக்கர வாகனம் ஒன்றும் வாங்கி கொடுத்துள்ளார். இதன் பின்பு இந்த பணத்தையும் நகையும் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் அந்த பெண் திரும்ப விருதாச்சலம் வந்துவிட்டார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி கறிக்கடைக்காரர் விருதாச்சலம் வந்து அந்த பெண்ணிடம் பணம் கேட்டபொழுது தர முடியாது என மறுத்து மகன்களுடன் சேர்ந்து திட்டி தாக்கி கழுத்தில் கத்தி வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து கறிக்கடைக்காரர் விருதாச்சலம் போலீஸ் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இதனிடையே அந்த பெண் குறித்து கறிக்கடைக்காரர் கூறும்பொழுது, எனக்கு கணவர் கிடையாது, உங்களோடு வாழ்ந்து விடுகிறேன் என்று கூறி ஏமாற்றி என்னை திருமணம் செய்து கொண்டு பணம் பொருட்களை வாங்கினார். என்னை பிரிந்த பிறகு விருதாச்சலம் வந்து விசாரித்த பொழுதுதான் அவர் இதுபோன்று ஏற்கனவே 5 பேரை திருமணம் செய்து கொண்டு அவர்களிடம் பணம் மற்றும் நகைகளை வாங்கி ஏமாற்றி வந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இதுபோல் அந்த பெண் மீது மேலும் 5 பேர் புகார் அளித்துள்ளார்கள். அதில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த ஒருவரும் புகார் அளித்துள்ளார். அதில் எனது தந்தையுடன் அந்த பெண்கள் சில நாட்கள் மனைவியாக வாழ்ந்தார். அவரிடம் நகை பணம் அவை செய்துள்ளார் என்று கூறியுள்ளார். அதுபோல் பண்ருட்டியைச் சேர்ந்த வேறு ஒருவர் 1.5 பவுன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் வட்டிக்கு வாங்கி கொடுத்ததாகவும் தன்னையும் திருமணம் செய்து கொண்டு சில நாட்கள் இருந்ததாகவும் அப்பெண் மீது புகார் அளித்துள்ளார். அதேபோல் பண்ருட்டியை சேர்ந்த மற்றொருவரும் தன்னையும் திருமணம் செய்து கொண்டு சில நாட்கள் இருந்துள்ளார். அப்போது அவருக்கு 2 லட்சம் வட்டிக்கு வாங்கி கொடுத்தும் வீட்டு வாடகைக்கு 70,000 கொடுத்ததாகவும் தெரிவித்தார். அதேபோல் விழுப்புரம் பகுதியை சேர்ந்த ஒருவர் தனது கணவருடன் அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருந்ததால் கணவரை விவாகரத்து செய்து வாழ்க்கை இழந்தேன் எனவும் புகார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லை சேர்ந்த ஒருவரையும் திருமணம் செய்து ஏமாற்றி அவரை பிரிந்து வந்துள்ளதாகவும், இதுபோல் மொத்தம் 6 பேரை திருமணம் செய்து அவர்களிடம் பணம் மற்றும் நகைகளை வாங்கிவிட்டதாகவும், தற்போது அந்த பெண் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருகே உள்ள ஒரு டீ கடையில் வேலை செய்து வருவதாகவும், இதனால் அவரை அழைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறி விருதாச்சலம் போலீஸ் நிலையத்தில் புகார்கள் கொடுத்தனர். மேலும் புகார் கொடுத்தவர்களின் உறவினர்கள் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விருதாச்சலம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் 6 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய கல்யாண ராணியை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர், நான் ஒருவரை மட்டும்தான் திருமணம் செய்தேன், மற்ற 5 பேரையும் திருமணம் செய்யவில்லை என கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அந்த பெண்ணை போலீசார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இன்று அவரிடம் 2வது நாளாக விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்தனர். அதன்படி அவரை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்தனர். அவரிடம் 2 நாளாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பதிவை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். அனைத்து மக்களும் உஷாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.